சாம்சங்லேருந்து லேட்டஸ்ட்டாக A33 அப்படின்ற ஒரு சூப்பரான டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சலில் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில், அதாவது அண்டர் 30,000 அப்படின்ற பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு குயிக் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்க்க போகிறோம். என்னோட பேர் ஜான்சந்தோஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டுடே டெக் சேனல். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் சாம்சங் Galaxy A33 5Gயோட பாக்ஸ். அப்படியே பாக்ஸை பின்னாடி திருக்கணும்னா அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண ஒரு குட்டி பாக்ஸில் சார்ஜிங் கேபிளும் அதோட வந்து யூசர் கைடும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோன் மேலே இருக்கிற அந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்தவரை ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர், பவர் கீ கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. பாட்டமில் டைப் சி போர்ட்டும் ஸ்பீக்கர் கிரில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்க கேமராலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேமரா பொறுத்தவரை இங்கே வந்து ரியர் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பிரைமரி சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அல்ட்ரா வைடுக்கு வந்து 8 மெகா பிக்சல் சென்சரும், டெப்த் சென்சிங்காக ஒரு சென்சரும், அதே மாதிரி மேக்ரோக்காக ஒரு 5 மெகா பிக்சல் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவை பொறுத்தவரை அவங்க வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது OAS வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, இல்லை வீடியோ எடுத்தாலும் சரி, நம்ம எடுக்கும்போது ஷேக் இல்லாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 48 மெகாபிக்சல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் கேமரா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அதோட ஷார்ப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி டீட்டெயில்ஸுமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனில் அவங்க போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் வந்து போர்ட்ரேட் மோட் இருந்தாலும் இங்கே வந்து அட்வான்ஸ்டு போர்ட்ரேட் மோட்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த பொக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்ஹான்ஸாக இருக்குன்றது போல சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ஒயிட் கேமராவும் டெப்த் சென்சிங் கேமராவும் ரெண்டுமே சேர்ந்து இந்த அட்வான்ஸ் போர்ட்ரேட் மோட வந்து நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம போர்ட்ரேட் இமேஜ் வந்து எடுக்கும்போது அதில் இருக்க அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A33 டிவைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த ஃபோனில் ஃபோட்டோ ரீமாஸ்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம பழைய ஃபோட்டோஸ் இருக்குது, அது கொஞ்சம் பிக்சலைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த ரீமாஸ்டர் மூலம் வந்து சரி பண்ணிக்க முடியும். இதில் AI இரேசர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர் மூலமாக நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற ஏதாவது தேவையில்லாத ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறதுனாலும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். செல்ஃபிக்காக இங்கே 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் எடுக்கப்படுற ஃபோட்டோஸும் சரி, வீடியோஸும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கேமரா பொறுத்தளவில் ஒரு 48 மெகா பிக்சலில் ஹை ரெசல்யூஷனில் உள்ள OAS சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கேமரா இங்கே கொடுத்துருக்கிறது இந்த ஃபோனோட ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். அடுத்து இந்த ஃபோனோட டியூரபிலிட்டி. ஏன்னா ஒரு ஃபோன் நம்ம வந்து வாங்கும்பொழுது அதோட டியூரபிலிட்டி எந்த அளவுக்குன்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா லைட்டாக கீழே விழுந்தாலோ இல்லை தண்ணி எதுவும் பட்டுட்டாலோ அது ரிப்பேர் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா IP67 வாட்டர் ரெசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு 1 மீட்டர் வரைக்கும் நல்ல வாட்டர், நீங்கள் டஸ்டான வாட்டர் சொல்லலை, நல்ல வாட்டராக இருந்ததுன்னா அப் டு 1 மீட்டர் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து 30 நிமிஷம் வரைக்கும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். தண்ணினால இந்த ஃபோனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது. ப்ரொடெக்ஷனுக்காக ஃப்ரண்ட் சைடில் கார்னிங் Gorilla Glass 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டியூரபிலிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லாவே வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் வந்து பண்ணோம். ஸோ இந்த சாம்சங் Galaxy A33 டிவைஸில் அவங்க புது கலர்ஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கலராக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசம் பீச் அப்படின்ற கலர் நம்ம கையில் வச்சிருக்க இந்த கலர், அது இல்லாமல் ஆசம் பிளாக்னு ஒரு கலர், அது மாதிரி ஆசம் ஒயிட்ங்கிற கலர், அதுக்கப்புறம் ஆசம் ப்ளூ அப்படின்ற ஒரு 4 கலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்கதான்னு சொல்கிறாங்க. ஸோ டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்து கேமரா பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துலேருந்து வந்து லைட்டாக வந்து கர்வ் ஆகி வந்து மேலே போகிற மாதிரி ஒரு ஃப்ளாட்டாகவும் இல்லாமல், அது மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸில் வந்து இந்த கேமரா பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து இதில் வந்து இருக்குது. அது மாதிரி டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கையில் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. இதோட அந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.1 mm தான் வந்து இருக்குது. இந்த ஃபோனோட அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையில் அப்படி ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அடுத்ததான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னாலே சாம்சங்கை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களோட மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால நல்ல ஒரு செம்மையான ஒரு டிஸ்பிளே இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சில் ஒரு 90 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 800 nits வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம வெளியில் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. சன்லைட் விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அது மாதிரி கலர் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்மோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன், அதோட சாச்சுரேஷன் லெவல் இதெல்லாமே கண்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து டேமேஜ் இல்லாத அளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரை வந்து 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5000 mAh அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஹியூஜான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம நல்லா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு நாள் வரைக்கும் தாராளமாக வந்து சார்ஜ் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா 1.5 நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏஐ மேனேஜர் பேட்டரி பவர் அப்படின்ற ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம டிவைஸில் இருக்க பேட்டரியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எந்த அப்ளிகேஷன் வந்து எந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அது வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 25 வாட்ஸில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. பட் இவங்க பாக்ஸில் வந்து சார்ஜர் வந்து கொடுக்கலாம், நம்ம தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராசஸிங்காக எக்ஸினோஸோட 1280 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 5 நானோமீட்டர் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே வந்து இருக்குது. ஏற்கனவே இவங்களுடைய A32 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 27% வந்து மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ்லையும் அது மாதிரி 44% வந்து சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து அதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 12 பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஃபியூச்சர் ப்ரூஃபாக வந்து வாங்குறதா இருந்தால் எந்த பிரச்சனையிலும் வந்து ஃபோனை வந்து வாங்கலாம். அதே மாதிரி இதில் விர்ச்சுவல் ரேம், அதாவது ஸ்டோரேஜில் இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து நம்ம ரேம் கண்டி யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த விஷயம் வந்து வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரேம் ப்ளஸ் அப்படின்றாங்க சாம்சங்கில். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ரேமை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபியாக இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து ஒரு 4GB இல்லை 8GB இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஸ்கின்னை பொறுத்தளவில் 1UI 4.1 இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி விட்ஜெட் ரெக்கமெண்டேஷன் வந்து அதுவே வந்து கொடுக்குது. அது மாதிரி எமோஜி பேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதில் பிரைவசி இண்டிகேட்டர் இருக்குது. நீங்கள் மைக்கு, கேமரா அந்த மாதிரி முக்கியமான பிரைவசி சம்பந்தமான அந்த ஹார்ட்வேர் வந்து யூஸ் ஆனது அப்படின்னா உங்களுக்கு எட்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சிம்பிள் வந்து தெரியுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக இந்த ஹார்ட்வேர் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். நல்ல ஒரு பிரைவசி ஆப்ஷன் இது. அது மாதிரி இதில் குயிக் ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம இந்த ஃபோனில் இருந்து வேற ஃபோன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஃபோட்டோஸ் ஏதாவது ஷேர் பண்ணுறதா நம்ம வந்து குயிக்காக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனில் சாம்சங் நாக் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய டேட்டா இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து சேஃப்டியாக இருக்கும். இதில் இருக்கிற அந்த பாஸ்வேர்ட்ஸை மீறி இதில் இருக்கிற டேட்டா வந்து எதுவும் டேம்பர் பண்ண முடியாதுன்றது போல சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து நாக்ஸ் என்ற ஃபோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டாக வைக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து இந்த நாக்ஸ் ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அது மாதிரி டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ அதனால சவுண்டோட குவாலிட்டி ரொம்ப ரிச்சாகவும் என்ஹான்ஸ் ஆகவும் வந்து இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இதில் சாம்சங் பே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை யூபி ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது கடைக்கு போய்ட்டு நீங்கள் பே பண்ணுறாங்க சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த ஹோம்லேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த சாம்சங் பேயை வந்து அக்சஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த சாம்சங் Galaxy A33 5G ஃபோனில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8GB ரேம் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக இன்னும் 8GB விர்ச்சுவல் ரேமை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16GB ரேம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28,499 ரூபாய்க்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இப்போ வாங்குறதா இருந்தால் 25,499 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற வேற ஃபோன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமரா வந்து 48 மெகாபிக்சல் OIS கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இங்கே IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் SuperAmoled டிஸ்பிளே இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்கறதுக்கு. டிசைனுமே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.